எத்தனை வேல்யூஸ் நம்மகிட்ட இருக்குது, அந்த வேல்யூஸை நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கிறோமோ அந்த வேல்யூஸ் எல்லாமே தான் வந்து நமக்கு ஒரு மனநிறைவை கொடுக்கும். அதிகமான வேல்யூஸ் இருக்க ரொம்ப அதிகமான ஒரு மனநிறைவு, மன அமைதி நமக்குள்ளே இருக்கிறத நீங்கள் வந்து உணர முடியும். அதனால இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கைடிங் லைட்ஸ். அது நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி நடத்திக்கணும் அப்படின்னு வந்து கைட் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட பழக்க வழக்கங்கள் நமக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸை எடுத்து நீங்கள் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஒரு வேல்யூ நம்முடைய எல்லா பழக்க வழக்கத்தையும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உடையது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து காலையில் ஏர்லியராக எந்திரிப்பேன், 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன் அப்படின்னு நான் ஒரு வேல்யூவை வச்சுருக்கிறேன். இந்த 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு வேல்யூவை நான் ஹோல்டு பண்ணிக்கணும். ஒரு பெர்சிவியரன்ஸோடு அதை வந்து நான் வந்து ஹோல்டு பண்ணிக்கிறேன். 5 மணிக்கு எந்த காரணம் கொண்டும் 5 மணிக்கு மேலே நான் தூங்க மாட்டேன், எந்திரிச்சிருவேன் அப்படின்னு ஒரு வேல்யூவை நான் ஹோல்டு பண்ணும்போது, அந்த ஒரு வேல்யூ எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா 11 மணி வரைக்கும் செல்ஃபோன் பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா 5 மணிக்கு எந்திரிச்சோம்னா கண்ணெல்லாம் எரியும், பாடி இன்னும் கொஞ்சம் நேரம் படு அப்படின்னு சொல்லும். ஆனால் 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேல்யூஸ் நான் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கிறதுனால இப்போ 11 மணி வரைக்கும் செல்ஃபோன் பார்க்குறதையோ இல்லை டிவி பார்த்துட்டு இருக்கிறதையோ நான் ஆட்டோமேட்டிக்காக தவிர்த்துருவேன். 9 மணிக்கெல்லாம் வந்து செல்ஃபோன் டிவி இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி தூக்கி தூர வச்சுருவேன். இப்போ 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேல்யூ இந்த 11 மணி வரைக்கும் உட்காந்து டிவி பார்க்குற அந்த பழக்கத்தை மாற்றிடுச்சா? ஈஸியாக மாற்றிடும். ஸோ 9 மணிக்கு நான் படுக்கிறேன். 9 மணிக்கு படுத்தா புரண்டு படுக்கிறேன், தூக்கம் வரல. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது 9 மணிக்கு நான் வந்து புரோட்டா சாப்பிட்டு வந்து படுத்துருக்கிறேன். இந்த செல்ஃபோன் டிவி அதை ஒதுக்கிட்டேன். ஆனால் புரோட்டா சாப்பிட்டு வந்து படுத்ததுனால என்னால் வந்து படுத்த உடனே தூங்க முடியல. ஒரு ஹெல்தியஸ்ட் பர்சன்னா வந்து படுத்து 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து தூக்கம் வந்துடணும். ஆனால் 9 மணிக்கு தான் வந்து நான் புரோட்டா சாப்பிட்டு உடனே வந்து படுத்துருக்கிறேன். அப்படிங்கும்போது எனக்கு தூக்கம் வரல, புரண்டு படுக்கிறேன். அப்போது வந்து காலையில் கண் எரிச்சலாக இருக்குது. 5 மணிக்கு எந்திரிக்கணுங்கிறது என்னுடைய வேல்யூ. அதை நான் வந்து நல்லா கடைபிடிக்கிறேன். அப்போது நல்லா தூங்கினா தான் 5 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து எந்திரிக்க முடியும்னு எனக்கு தெரியுது. அப்போ நான் தூங்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நான் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது 9 மணிக்கு புரோட்டாவை வந்து 4 புரோட்டா சாப்பிட்டு வந்து படுத்தேன் அப்படின்னா எப்படி தூக்கம் நல்லா வரும்? அப்போ அது ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக தான் இருக்கும். அப்படி டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக இருந்தால் 5 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்க முடியாது. ஆனால் 5 மணிக்கு எந்திரிச்சு ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய வேல்யூ. அப்போ இதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ்லேருந்து அதை பார்க்கும்போது, ஸோ இனிமேல் வந்து 9 மணிக்கு நம்ம வந்து கடினமான உணவுகளை ஈவினிங் வந்து டின்னருக்கு சாப்பிடக்கூடாது. இன்னும் டின்னருக்கு சாப்பிடக்கூடிய உணவுகளை லைட்டான ஃபுட்டாக வந்து எடுத்துக்கணும். பழங்கள், காய்கறிகள், இல்லை ஏதாவது லைட்டாக குக் பண்ண அந்த வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுக்கிறதையும் சாப்பிட்றதுக்கும் தூங்க போகிறதுக்கும் இடையில வந்து ஒரு சின்ன ஒரு கேப், ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் கேப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம படுக்க போகும்போது பாதி டைஜஷன் முடிஞ்சிடும். அப்போ வந்து தூக்கம் வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லா ஆழ்ந்த தூக்கமாக நமக்கு வந்து வரும். அப்போது 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு வேல்யூஸ் நம்ம ஹோல்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து லைட் ஃபுட்டாக வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த உணவு முறை கரெக்டாகுது. அப்போ நல்லா தூங்கணும். 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு தூங்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா பகல்லெல்லாம் வந்து நம்ம யாரோட பழகணும், யாரோட பேசணும், பகலெல்லாம் சினிமா பார்த்துட்டு வந்திருந்தோம் அப்படின்னா இந்த நைட்டு வந்து அந்த சினிமாவுடைய அந்த காட்சிகள்லாம் வந்து கனவுல ஓடும். அதனால் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் வரும். அப்போ 5 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து நான் பார்த்துட்டு வரக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை உள்ளுக்குள்ளே இன்புட்டாக போட்டோம் அப்படின்னா அதெல்லாம் எண்ணம் தானாக எழுந்து அலைய ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஜெயிலர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த படத்தை நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா உட்காந்துருக்கும்போது அந்த படத்தினுடைய காட்சிகள் உங்களுக்கு வரவே வராது. ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா உட்காந்துருக்கும்போது அந்த படத்தை ஏதோ ஒரு காட்சி நமக்குள்ளே வரும். அப்போது பகலில் நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு குவாலிட்டியான விஷயமா இருக்கணும், ஒரு க்ரியேட்டிவான விஷயங்களமாக இருக்கணும். தேவையில்லாத காசிப்ஸு, தேவையில்லாத படங்கள், தேவையில்லாத வீடியோஸ் இதெல்லாம் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் நோண்டுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் வந்து என்னுடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும்போது வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாகும். ஸோ இப்படி காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா
அது சுற்றி நம்முடைய எல்லா விஷயங்களையும் கரெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. இப்படி இந்த ஒரு வேல்யூஸ்க்கே வந்து ஒரு லைட் அடிக்கிறோம், ஒரு அடி தான் தெரியுது, அந்த ஒரு அடி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா அடுத்த அடி அது மாதிரி வந்து எடுத்துகிட்டே போய் நம்முடைய எல்லா விஷயங்களையும் ஒரு வேல்யூஸ் வந்து கரெக்ட் பண்ணிடுறதுக்கு, வாழ்க்கை முழுக்க ரொம்ப ஒரு அற்புதமான வாழ்க்கையாக மாற்றிட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வேல்யூஸை கைடிங் லைட்ஸ் நமக்குள்ளே இருந்து நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத கைட் பண்ணுறதுனால அதை வந்து கைடிங் லைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஒரு வேல்யூஸ்க்கே எப்படி அப்படின்னா நம்ம இன்னும் நிறைய வேல்யூஸை வந்து ஆட் பண்ணிகிட்டே வரும்போது அது வாழ்க்கையை வெவ்வேறு விதமாக, உதாரணமாக பிஸ்னஸில் வந்து ரொம்ப பொய் பேசி ஏமாற்றி அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு வேல்யூஸை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து கரெக்டாகிடும். என்னென்ன வேல்யூஸ் நம்மக்கிட்ட இருக்குதுங்கிறத ஒரு பேனா பென்சில் எடுத்துக்கிட்டு பேப்பர் எடுத்துக்கிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஒரு வேல்யூமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எத்தகைய வாழ்க்கையை நம்ம இது வரைக்கும் வாழ்ந்து வந்திருக்கிறோங்கிறத குற்ற மனப்பான்மை இல்லாமல் இப்படி தான் நம்ம வாழ்ந்துருக்குறோன்னு ஒரு அவேர்னஸ் ஆகிக்கிங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம அப்படின்னு. இனிமேல் வந்து அந்த வேல்யூஸை ஹோல்டு பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், எந்தெந்த வேல்யூஸ் நான் வந்து ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த வேல்யூஸ் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்தும். தனியாக ஒரு குரு அப்படின்னு தேவையே இல்லை. வேல்யூஸ் ஹோல்டு பண்ணோம்னா அந்த வேல்யூவே நமக்கு குருவாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை சீரமைச்சு கொடுக்கும். ஸோ வேல்யூஸ் ஹோல்டு பண்ணுவோமா? நன்றி.